வந்தவுடனே சீட்டா? காளியம்மாளுக்கு கைவிரித்த எடப்பாடி. வெறும் பேச்சாளராக யூஸ் செய்ய அதிமுக முடிவு. நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகியிருந்த காளியம்மாள் கடந்த 13ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார். நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதோடு அவரை பேச்சாளராக மட்டுமே பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் ஏற்கனவே தங்களது தொகுதியில் வேட்பாளர் கனவில் உள்ளவர்களையும் உழைப்பவர்களையும் பகைக்கக்கூடாது என்பது எடப்பாடியின் இந்த முடிவுக்கு காரணம். சீமானின் நாம் தமிழர் கட்சியில் மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியில் மிகவும் பிரபலமாக வலம் வந்தார். அதன் பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகினார். அவர் விஜயின் தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் திமுகவில் சேர உள்ளதாகவும் தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வந்தன. ஆனால் காளியம்மாள் அந்த 2 கட்சிகளிலும் இணையவில்லை. இந்த நிலையில்தான்